Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows applicationல changing colors of datetime picker. அதாவது datetime pickerோட கலர்ஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். So first of all பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். then அதில நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட datetime picker நம்ம drag பண்ணி போட்டுக்கலாம். So அதோட font size வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். So நான் என்ன பண்றேன்னா ஒரு 22 pixelsக்கு நான் கொடுத்துக்கிறேன். So நம்மளோட font size நமக்கு சேஞ்ச் ஆயிடும். then நமக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸில் அதோட பேக் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ பேக் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆனால் அதோட கலர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேலண்டரோட 4 கலர் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் கலரில் டார்க் ரெட்டில் நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதோட 4 கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ அதை நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா நமக்கு program.cs அப்படின்ற ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட எந்த ஃபார்ம் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். தென் அதோட செட் கம்பேட்டபிள் டெக்ஸ்ட் ரெண்டரிங் டிஃபால்ட் அப்படின்றத ஒரு ஆப்ஷனில் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனேபிள் விஷுவல் ஸ்டைல்ஸ், அதாவது விஷுவல் ஸ்டைல்ஸை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்று இந்த லைனை வந்து நம்ம கமெண்ட் லைனில் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேட்டைம் பிக்கரோட கலர்ஸ் எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் கமெண்ட் லைனில் போட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட் நமக்கு கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த ஃபாண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெரூன் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம சென்ட்ரல் லைனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அதோட டைட்டில், அதாவது மந்தோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ நம்மளோட மந்த் டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்களா, அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹாட் ட்ராக் அப்படின்ற கலர் கொடுக்குறேன். தென் அதில் நம்மளோட டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மந்தோட பேக்ரவுண்ட் நமக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் நமக்கு ஒயிட் கலர்லையும் தென் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டார்க் ப்ளூ கலர்லையும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதோட, அதாவது இந்த மே 2016 அதோட பேக்ரவுண்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா கேலண்டரோட டைட்டில் பேக் கலர், அதாவது அந்த பேக் கலரை நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஹாட் ட்ராக் அப்படின்றதுக்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரே கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ மேலே கீழே எல்லாம் நமக்கு ஒரே கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த 24, 25 எல்லாம் நமக்கு கொஞ்சம் மங்கலான கலரில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அதோட ஸோ இப்போ நம்ம ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டினா கேலண்டர் ட்ரையலிங் 4 கலர், அதாவது ப்ரீவியஸ் அண்டு ஃப்யூச்சர் டெக்ஸ்ட்டோட 4 கலர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒயிட் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் நம்ம ஒயிட் கலர் இருக்குது. ஸோ இந்த மந்தோட டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு வேறு கலரில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை நான் வந்து ரெட் கலரில் மாற்ற போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேலண்டரோட 4 கலரில் நம்ம ரெட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் கலரில் நம்ம கரண்ட் மந்த் மட்டும் நமக்கு ரெட் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் அதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். தென் ஃப்யூச்சர் டேட்ஸும் நம்மளோட ப்ரீவியஸ் டேட்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம டேட்டைம் பிக்கரோட கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மே 2016 அப்படின்ற டைட்டிலோட 4 கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம டைட்டிலுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் ஆரஞ்ச் அப்படின்ற கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேட்ஸை வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இயர்ஸை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மந்த்து சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம
மேனுவலாக அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கோடிங்கில் எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டேட் டைம் பிக்கரை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்முக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மில் அதோட ஃபாண்ட் சைஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஃபார்மோட லோடிங் ஈவெண்ட்டில் நான் வந்து எழுத போகிறேன் அந்த கோடிங்கை. ஸோ நம்மளோட ஃபார்மோட லோடிங் ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எந்த டேட் டைம் பிக்கரோட கலர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ நம்ம டேட் டைம் பிக்கர் 2ஓட கலர்ஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபார்மேட்ஸை நான் கஸ்டம் ஃபார்மேட்ஸ்க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மேட் ஈக்குவல் டு டேட் டைம் பிக்கர் ஃபார்மேட் டாட் கஸ்டம் அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொடுக்குற ஃபார்மேட்ஸ் தான் அதை எடுத்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா டேட் டைம் பிக்கர் 2 டாட் கேலண்டர் மந்தோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னா கலர் டாட் ஸோ பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரஞ்சு கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட கலர் நமக்கு ஆரஞ்சில் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட டைட்டிலோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டைட்டிலோட கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா நமக்கு டைட்டில் கலர் அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டேட் டைம் பிக்கர் 2 டாட் கேலண்டரோட டைட்டில் பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலர் டாட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலிவ் ட்ராப் அப்படின்ற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலிவ் ட்ராப் கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. தென் டுடே டேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டுடே டேட் செட் ஆகிடும். தென் அதோட கஸ்டம் ஃபார்மேட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஃபார்மேட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கஸ்டம் அப்படின்னு கொடுத்த ஃபார்மேட்டை நம்ம லாங் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குன்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாங் ஃபார்மேட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம சைஸ் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அதோட பேக்ரவுண்ட் கலர் அதாவது டைட்டிலோட 4 கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட் டைம் பிக்கர் 2 டாட் டைட்டிலோட 4 கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஒயிட்டில் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபுல்லாக நமக்கு கிளியராக டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் நமக்கு நல்லா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா அதோட 4 கலரையும் நம்ம கேலண்டர் மந்தோட 4 கலரையும் நம்ம ஒயிட் கலருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் டைம் பிக்கர் டாட் கேலண்டரோட 4 கலர் நான் செட் பண்ணுறேன். ஸோ 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஒயிட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நல்லா கிளியராக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நமக்கு ஒயிட் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரைலிங் டேட்ஸோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா டேட் டைம் பிக்கர் 2 டாட் ட்ரைலிங் 4 கலர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 4 கலர் ஈக்குவல் டு கலர் டாட் ஸோ இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ளூ கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீல் ப்ளூ அப்படின்ற கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேனுவலாகவும் நம்மளால் ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudajos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.